அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிட்டோ அப்படிங்கிற இன்சூரன்ஸ் அட்வைசிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நிறைய கம்பெனியோட இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்சூரன்ஸை பற்றின ஐடியாவே இல்லைனா கூட பரவாயில்ல, இவங்களோட டீம் உங்களுக்கு இன்சூரன்ஸை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸும் சொல்லி அதில் எந்த பாலிசி உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை இவங்களே சஜஸ்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க சொல்லக்கூடிய சஜஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க இவங்க மூலமாவே இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. குறிப்பா இவங்க மற்ற கம்பெனி மாதிரி உங்களுக்கு கால் பண்ணி இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களான்னு சொல்லி ஸ்பேம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நான் இந்த பிளாட்ஃபார்மை டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் டிட்டோனா என்ன, அவங்க இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். டிட்டோ அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் இன்சூரன்ஸ் அட்வைசிங் பிளாட்ஃபார்ம். இவங்க இன்சூரன்ஸ் அட்வைஸ் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் இவங்க கூட நிறைய இன்சூரன்ஸ் ப்ரொவைடிங் கம்பெனி டைஅப்லையும் இருக்கிறதுனால அந்த டைஅப்ல இருக்கக்கூடிய உங்களோட பார்ட்னர் பிராண்டோட இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அதை இவங்க மூலமாகவே அப்ளை பண்ணிக்கவும் முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிட்டோ அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் இன்சூரன்ஸ் அட்வைசிங் பிளாட்ஃபார்ம் தான் தவிர இவங்க எந்த விதமான இன்சூரன்ஸையும் டைரெக்டாக சேல் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் ப்ரொவைடிங் கம்பெனி கிடையாது. பாலிசியை சேல் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கிளைம் அப்போவும் நீங்கள் இவங்கள கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இவங்க அந்த கிளைம் ப்ராசஸை உங்களுக்காக பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அட போங்க ப்ரோ, எல்லா கம்பெனியும் இதே தான் சொல்லுவாங்க, ஆனால் கிளைம்னு கால் பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. இப்படி நீங்கள் யோசிக்கிற மாதிரியே நானும் யோசித்தேன். அப்படி யோசிச்சுட்டேன், இந்த கம்பெனியை பற்றி ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுப்போம். அப்படி தெரிஞ்சு இந்த கம்பெனி மேலே நமக்கு நம்பிக்கை வந்தால் தானே இவங்க சொல்கிறத நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2021 லான்ச் ஆன இந்த பிளாட்ஃபார்மை நம்பி ஜீரோதாவோட கோ ஃபவுண்டர் 4 கோடி ஃபண்டிங்கை கொடுத்துருக்காரு. இதுவே இவங்களோட மார்க்கெட்டிங்கோ ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு. பேக்டு பை ஜீரோதான்னு சொல்லி போடும்போது அதுவே நமக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் ஜீரோதா அந்த ஒரு கம்பெனியை மட்டும் தான் நம்பி இந்த கம்பெனியில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்க தொடர்ந்து நிறைய விதமான ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அதனால இந்த பேக்டு பை ஜீரோதா அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு மற்றதை பார்க்கலாம். பேங்க்குக்கு எப்படி ஆர்பிஐயோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு செபி இருக்காங்க. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஆர்டிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்போட லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்தால் தான் இந்தியாவில் உங்களால் இன்சூரன்ஸை சேலே பண்ண முடியும். என்னதான் இவங்க இன்சூரன்ஸை டைரெக்டாக சேல் பண்ணலை அப்படின்னாலும் இன்சூரன்ஸை சேல் பண்ணக்கூடிய இடத்துல இவங்க ஒரு இன்டர்மீடியட் ஏஜென்சியாக ஆக்ட் ஆகுறதுனால இவங்களும் கார்பரேட் ஏஜென்ட் லைசன்ஸை இந்த ஐஆர்டிஏல இருந்து வாங்கி வச்சிருக்காங்க. இந்த லைசன்ஸ்லயுமே ஒரு சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத எண்டில் சொல்றேன். இப்படி லைசன்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சிருந்தாலும் நம்ம சைடில் செக் பண்ணாதானே நமக்கு நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு இவங்களோட வெப்சைட்டை நான் விசிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க இப்போ வரைக்குமே ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டையுமே ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே நீங்க ஒரு பாலிசியை எடுக்கிறதுக்கு முன்னால என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இந்த வெப்சைட் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆர்டிகல்ஸையும் எழுதியிருக்காங்க. இதுவுமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. யூடியூப்ல போயிட்டு டிட்டோ இன்சூரன்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. அதில் வரக்கூடிய ரிசல்ட்டில் இந்த பிளாட்ஃபார்மை ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்களே இதை பற்றி எல்லா விஷயங்களையும் தமிழில் அழகாகவே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதை தவிர்த்து ஒரு சில டூல்ஸையும் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய பிராண்டோட இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலிசியை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். நீங்கள் புதுசாகவே இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களால் ஒரு 2 கம்பெனியோட இன்சூரன்ஸ் பாலிசியை இந்த மாதிரி சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். என்னதான் இவங்க எல்லா பிராண்டுக்குமே இந்த மாதிரி இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணுற ஆப்ஷனை கொடுக்கல அப்படின்னாலும் டாப் பிளேயர்ஸோட எல்லா இன்சூரன்ஸ் பாலிசியும் உங்களால் இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியை ரினியூ பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான ஆப்ஷனையும் இவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இவங்க மூலமாகவே இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா பை இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இவங்க உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸை கால் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். இல்லை எனக்கு சேட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் சேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். நீங்கள் கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியான டைமை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி டைமை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட நேம் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைமுக்கு இவங்களோட இன்சூரன்ஸ் அட்வைசர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அவங்களோட பிளாட்ஃபார்மில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுமே நம்மளோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஸ்பேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட டிட்டோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. 0 ஸ்பேம் கால் அப்படின்னு சொல்லி. இதை வெறுமனே வாய் வார்த்தையாவோ இல்லை பேப்பரில் மட்டும் சொல்லலைங்க. இந்த பிளாட்ஃபார்மில் நான் ரெஜிஸ்டர் பண்ணி 1 வீக் ஆகுது. இந்த 1 வீக்கில் இவங்க எனக்கு எந்த விதமான தேவையில்லாத எஸ்எம்எஸ்ஸையோ காலையோ பண்ணவே இல்லை.
நான் சொல்லியிருந்த டைமுக்கு முன்னாலேயே இவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி அவைலபிளான்னு சொல்லி கேட்டாங்க. நானும் அவைலபிள் தான் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க எனக்கு காலும் பண்ணாங்க. அப்படி பண்ண காலில் நான் நிறைய கேள்விகள்லாம் கேட்டேன். அந்த கேள்வி எல்லாத்துக்குமான பதிலையே ரொம்பவே தெளிவாக பொறுமையாக சொன்னாங்க. அதோட மட்டும் இல்லாமல் எங்கேயுமே இன்சூரன்ஸை சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசவே இல்லை. நான் இன்சூரன்ஸை இப்போ எடுத்துக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அவங்க என்கிட்ட பொறுமையாக தான் பேசினாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலுக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்து பொறுமையாக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னதான் இவங்க சேல்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த கம்பெனியை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலுமே ஒவ்வொரு இன்சூரன்ஸ் பாலிசியும் சேல் பண்ணும்போதெல்லாம் நம்ம பே பண்ணக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை இவங்களுக்கு கமிஷனாக கொடுப்பாங்க அந்த பிராண்டுக்காரங்க. அப்படி கிடைக்கக்கூடிய கமிஷனை வச்சு தான் இவங்க இந்த கம்பெனியை ப்ராஃபிட்டாக ரன் பண்ணிட்டு வராங்க இப்போ வரைக்கும். என்னதான் இவங்க டைரெக்டாக எந்த ஒரு இன்சூரன்ஸையும் சேல் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் இவங்க மூலமாகவே இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பிராண்டோட இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுல இருந்து ஃபியூச்சரில் அதில் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிளைமுக்கு போனாலும் அந்த கிளைம் அப்போவோ உங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாத்தையுமே இவங்களோட டெடிகேட்டட் டீம் மூலமாக உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக கிளைம் ரெக்யூஸ்ட்டை கொடுக்கறதுல இருந்து அந்த ரெக்யூஸ்ட் ஒரு வேளை ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட சண்டை போட்டாச்சும் உங்களுக்கான கிளைம் அமௌண்ட்டை வாங்கி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை இன்சூரன்ஸ் அட்வைஸ் பண்ணக்கூடிய எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது அவங்களோட கடமை. அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டே. நான் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றின ரிவ்யூஸை நிறைய இடத்துல படித்தேன். அப்படி படிக்கும்போது ரெடிட்ல இருந்து எனக்கு நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருந்துச்சு. அதில் மோஸ்ட்டாக எல்லாரும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே 3 இன்சூரன்ஸ் பிராண்டோட பாலிசியை மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக HDFCக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை இவங்க கொடுக்கறதாகவும் நிறைய பேர் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்குமே 3 பிராண்டோட இன்சூரன்ஸ் பாலிசியை தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அதில் HDFCயும் ஒன்று. இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கார்பரேட் லைசன்ஸை யூஸ் பண்ணி இவங்களால ஒரு 3 இன்சூரன்ஸ் பிராண்டோட தான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க முடியும். அந்த 3 பிராண்டோட இன்சூரன்ஸை மட்டும் தான் சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ரூல்ஸ் இருந்துச்சு IRDAல. ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் லான்ச் ஆகி 1 இயர்லேயே இந்த ரூலை IRDA சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 3 பிராண்டோட தான் டைப் பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததை 9 பிராண்ட் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அந்த 9 பிராண்டோட இன்சூரன்ஸ் பாலிசியை உங்களால் சேல் பண்ணிக்க முடியும் இந்த கார்பரேட் லைசன்ஸை யூஸ் பண்ணியே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இவங்க கூட எந்தெந்த கம்பெனிலாம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் லிஸ்ட் எனக்கு கிடைக்கல. ஆனால் இவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணதை வச்சு HDFC, நிவா பூப்பா, ஆதித்யா பிர்லா, கேர் இந்த மாதிரியான பிராண்ட் எல்லாமே இவங்க கூட டைப்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 30க்கு அதிகமான பிராண்ட் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ல வெறும் 3 பிராண்டோட இன்சூரன்ஸை மட்டும் சஜஸ்ட் பண்றது கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னதான் 30 பிராண்டுக்கும் அதிகமாக இருந்தாலுமே நாங்கள் ஒரு இன்சூரன்ஸை சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருப்போம்ல அதை ஃபாலோ பண்ணாலே இதில் இருக்கக்கூடிய நிறைய பிராண்ட் அடி வாங்கிடும். அப்படி இதில் செலக்ட் ஆனால் கூட ஹை செட்டில்மெண்ட் ரேஷியோவில் என்னென்ன பிராண்டில் இருக்குதோ அந்த பிராண்டோட தான் நாங்கள் டைப் வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயே நிறைய கம்பெனி ரிஜெக்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அத்தனை பாலிசியை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் டாப் பிளேயர்ஸோட பெஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசியை மட்டும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் நாங்கள் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசிங் பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே கிளைமையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால எங்களுக்கு செட் ஆகிற மாதிரியான பிராண்ட்ஸோட தான் நாங்கள் டைப் வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. HDFC பிராண்ட் தான் ஹை செட்டில்மெண்ட் ரேஷியோவில் இருக்கிற மாதிரியான ஒரு டேட்டாவை காமிச்சு இதனால தான் நாங்கள் HDFCயை அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. HDFC ஒன் ஆஃப் த டாப் பிளேயர் தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் HDFCயை காட்டிலும் அதிகமான ஹை செட்டில்மெண்ட் ரேஷியோவோட இருக்கக்கூடிய டாப் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கூட இவங்க இன்னும் பார்ட்னர்ஷிப் வைக்காததுனால அந்த பிராண்டோட பாலிசி எதையுமே இவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது இல்லை. இதுல இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட எல்லா பிராண்டோட இன்சூரன்ஸ் பாலிசியும் அவைலபிளாக இருக்காது. டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 2-3 பிராண்டோட இன்சூரன்ஸ் பாலிசியை இவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இவங்க மூலமாகவே இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். கிளைம் அப்பவும் இவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய விதமான டூல்ஸாக இருக்கட்டும், கைட்ஸாக இருக்கட்டும், நிறைய புது விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஆல்ரெடி தெரியாதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த பிளாட்ஃபார்மை விசிட் பண்ணி அதை எல்லாத்தையுமே படிச்சு பாருங்க. அந்த டூல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் இவங்க மூலமாக இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ ஒரு 4-5 பிராண்டோட இன்சூரன்ஸை லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களோட இன்சூரன்ஸ் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணியும் பேசி பாருங்க. கண்டிப்பா அவங்க உங்களை ஸ்பேம் பண்ண மாட்டாங்க. இன்சூரன்ஸ் பத்தி யோசிக்கும் போது நான் என்னெல்லாம் யோசிச்சிருந்தனோ அது எல்லாத்தையுமே ஒரு வீடியோட கமெண்ட்ல நண்பர் ஒருத்தர் அப்படியே போட்டிருந்தாரு. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்ல போறேன். நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஓரளவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, சர்ஜரிலாம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய நீங்க வழக்கமா போகக்கூடிய ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ அவங்களோட இன்சூரன்ஸ் டீம் கூட நீங்க பேசுங்க.
அப்படி பேசும்போது எந்த பிராண்டோட இன்சூரன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது, அதுல எது அதிகமா ரிஜெக்ட் ஆகுது, எது அதிகமா கிளைம் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா பழக்கப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலை கான்டாக்ட் பண்ணி இதை கேட்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டியது இருக்காது. இப்படி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க சொல்றதை வச்சு மட்டுமே எதையுமே டிசைட் பண்ணிடாம நீங்க ஆன்லைன்லயே ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஆன்லைன் இன்சூரன்ஸோ இல்ல ஆஃப்லைன் ஏஜென்ட் மூலமாவோ அந்த பாலிசிக்கு அப்ளை பண்ணி அதை எடுத்துக்க முடியும். என்னோட சாய்ஸ் எப்பவுமே ஆஃப்லைன் ஏஜென்ட்ஸ் தான். ஏன்னா பிரீமியம் அதிகமா இருக்குது, அதை கம்மி பண்ணலாம், சேவ் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்க ஆன்லைன் மூலமா இன்சூரன்ஸ் போடுறதா இருந்துச்சுன்னா கிளைம்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா யாருமே உங்க கூட வந்து நிக்க போறது இல்லை. ஆனா அதுவே நீங்க ஆஃப்லைன் மூலமா போட்டீங்க அப்படின்னா அவங்க உங்க லொகேஷன் பக்கத்துலயே தான் இருக்க போறாங்க. அங்க இருந்துட்டோ இல்ல உங்க கூட வந்து நின்னோ கண்டிப்பா உங்களுக்கான சப்போர்ட்டை பண்ணதான் செய்வாங்க, பண்ணி ஆகணும், அது அவங்க கடமை. அப்படி பண்ணலன்னா எதுக்கு பண்ணல அப்படிங்கிறத கேட்கலாம். ஆனா இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு பதிலாக நிறைய ஏஜென்ட்ஸ் அவங்களுக்கு எங்க கமிஷன் அதிகமா கிடைக்குதோ அங்க பிடிச்சி நம்மள தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா கிளைம்னு சொல்லிட்டு போகும்போதும் அவங்களால ப்ராப்பரா சப்போர்ட் பண்ண முடியாம போகுது. நிறைய பேர் சப்போர்ட்டே பண்றது இல்லை. இதனாலேயே ஏஜென்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை நிறைய பேருக்கு போயிருச்சு. ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் கிரியேட் ஆயிருக்குது. அதனால உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இல்ல பழக்கமான ஏஜென்ட்டா இருந்தா மட்டும் அவங்க மூலமா நீங்க இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுங்க. இல்லப்பா எனக்கு அந்த மாதிரிலாம் யாருமே தெரியாது, அது மட்டும் இல்லாம ஏஜென்ட் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா நீங்க தாராளமா ஆன்லைன் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட டிட்டோ இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இதே மாதிரியான ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்றேன். வர்த்தா.